வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. எனக்கு சில விஷயங்கள் ஈரான் போரை பற்றியும் இந்தியாவோட நிலைப்பாடு பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்க. என்ன இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்னா, ஈரான் ரஷ்யா யுக்ரைன் போர் எப்படி நடந்துச்சோ அப்போ எப்படி 2 தரப்புலையும் அந்த போர்க்கள பூமியில் மோடிஜி அவர்கள் போயிட்டு 2 பக்கமும் சமாதானமாக போங்க அப்படின்னு தன்னோட நிலைப்பாட்டை எடுத்து சொன்னாரோ, அதே மாதிரி தான் அப்போவும் உலக நாடுகள் இந்தியாவை தாங்க உற்று நோக்குனுச்சு. த சேம் சினாரியோ இப்போவும் ஃபின்லாண்டோட பிரசிடெண்ட் அலெக்ஸ் ஸ்டப் அவர் சொல்கிறாரு, உலகத்தில் எந்த நாடு நினச்சாலும் இந்த ஈரான் அமெரிக்கா போரை நிறுத்த முடியாது. இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு நாடு நினச்சா மட்டும் முடியும், அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ வல்லரசுகள் இருக்காங்க, எவ்வளோ நாடுகள் இருக்காங்க, பெரிய பெரிய நாடுகள் இருக்காங்க, தொழில் வளம் மிக்க நாடுகள் இருக்காங்க, எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் இருக்காங்க. ஆனால் நம்மளை கை காட்டுறது பாருங்கள் இன்னொரு நாடு. உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் நாம் இதை தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு மாண்பு, ஜனநாயக மாண்பு நம்மக்கிட்டே இருக்குது, நடுநிலைத்தன்மை நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க பாருங்களேன். அந்த நம்பிக்கையை உருவாக்கின, இந்தியாவை கட்டமைச்ச, இந்தியாவின் நவீன சிற்பின்னு சொன்ன ஜவஹர்லால் நேருவில் தொடங்கி இன்ன வரைக்கும் இருக்க மோடிஜி அவர்கள் வரைக்கும் நம்ம நாட்டை அவ்வளோ அழகாக கட்டமைச்சு வடிவமைச்சிருக்காங்கங்க. அந்த ஒரு எண்ணத்தை இந்தியா மேலே உண்டாக்குன இத்தகைய பிரதமர்களுக்கு நம்மளோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிபொருள் தட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆப்வியஸ்லி இருக்குதாங்க. ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் என்னோட நட்பு நாடுகளுக்கு நான் திறந்து விடுவேன், என்னட்ட பேசுகிறவங்களுக்கு நான் திறந்து விடுவேன், என்னோட எதிரிகளுக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொன்னார். அது கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமான டைமில் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணப்போ கூட இந்திய அதிகாரிகள், இந்திய கவர்மெண்ட், நம்மளோட பிரதமர் கூட உரை நிகழ்த்தும் போது சொன்னார், நமக்கு அந்தளவுக்கு தட்டுப்பாடு வரப்போகிறதில்ல, நீங்கள் பயப்படாதீங்க, பட் ரெடியாக இருங்கன்னு சொன்னார். காரணம் என்னன்னு இப்போ தெரியுதுங்க. மற்ற நாடுகள் மாதிரி நம்மளோடது குறுகிய மனப்பான்மையோட, குறுகிய பார்வையோட உள்ள ஒரு நாடு கிடையாது. நம்ம விசாலமான பரந்த மனப்பான்மை, சகோதரத்துவ மனப்பான்மை உள்ள ஜனநாயக நாடுங்கிறதால எல்லாருக்குமே நடுநிலைத்தன்மையை காட்டினதால தான் நாம் எண்ணெய் வளத்துக்காக, நம்மளோட எரிபொருள் தேவைக்காக குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் சார்ந்து இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட நாடுகளை, நம்மளோட 46க்கும் அதிகமான நாடுகளோட நாம் வர்த்தக உறவை, இந்த எரிபொருள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரதமர் அவர்கள் அறிக்கை விடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான் நம்மளை ரொம்ப தைரியமாக இருக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு பக்கம் போனால் என்ன, இன்னொரு பக்கம் எங்களுக்கு கதவு திறக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாருமே நினச்சது என்னென்னா, ஐயோ பக்கத்தில் இருந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் நம்மளை கைவிட்டுட்டாங்க, அவங்கள்ட்ட இல்லை, நம்மளால் எடுக்க முடியலை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தூரத்தில் இருக்க அர்ஜென்டினா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அர்ஜென்டினாவில் என்ன சொல்கிறாங்க, நமக்கான வெளிநாட்டு தூதரான அர்ஜென்டினாவை சேர்ந்த தூதுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்கள் தாராளமாக கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ அவங்க கூட, அதாவது வல்லரசு நாடு, பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு, பெரிய நாடுன்னு இல்லாமல் சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் எல்லாரையும் சம மனப்பான்மையோடு பார்க்குற இந்தியா இருந்ததால தான் நமக்கு இன்றைக்கி அவங்க முன் வந்துடுறாங்க. எத்தனை நாட்டுக்கு போய் எல்லாரும் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் முதல்ல போகிற கப்பலோ விமானமோ நம்மளோடதாக தான் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இன்றைக்கி நமக்கு ஒன்றுது அர்ஜென்டினா சொல்லுது, எங்கிட்ட வாங்கிக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் விலைவாசி மட்டும் உயர்ந்து இருந்துச்சு, இடையிலலாம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்ததால். ஏன் அப்படின்னா, பக்கத்துலேருந்து எடுக்கிறத விட அர்ஜென்டினாவில் தூரத்துலேருந்து எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் போக்குவரத்து செலவு அதிகம்தான். அதனால தான் அதோட எரிபொருள் வாங்குறதுக்கான கொஞ்சம் கட்டணம் உயர்ந்து இருக்குமே தவிர மற்றபடி நமக்கு தட்டுப்பாடு வர்றதுக்கான தேவை இப்போ வரைக்கும் வரல. கவர்மெண்ட் சொன்னது உண்மை தான். அர்ஜென்டினா மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு நாடுகளோடு பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் எதுக்கும் தயங்காதீங்க. ஈரான் போரும் இந்தியாவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பதிவில் பார்க்கலாம்.